ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து 13T ஆர் 13 மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. இது வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே லான்ச் ஆகும். நம்ம இந்தியாலேயும் லான்ச் ஆகும். ஆனால் அது வந்து சைனா லான்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்களே பார்த்திங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட்டு இல்லை மேலே லான்ச் ஆகிறாங்க. நமக்கு வந்து ஜூனில் பார்த்திங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒன் ப்ளஸில் டி சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஃபேமஸ். 5T 6T 7Tலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் விற்கவே செஞ்சேன். ஸோ டி சீரீஸ் எனக்கு சக்ஸஸ் தான். ஆனால் இந்தியாவுக்குன்னு வரும்போது ஏன்னா இப்போ எல்லாருமே அந்த மினி சீரீஸ் தான். விவோவில் X200 மினி பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதே மாதிரி ஷோமிலையுமே பார்த்திங்கன்னா மினி சீரீஸ் வரப்போகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த மினி சீரீஸ் ட்ரெண்டிங்காக சுற்றுறனால டி அப்படி இல்லாட்டி 13 மினி அப்படின்னு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபோனோட டிசைன் பின்னாடி 2 கேமரா, அதுவுமே பார்த்திங்கன்னா iPhone 16 அதை தூக்கி அப்படியே படுக்க வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா வம்பிழுத்துட்டு இது அதோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட்டு ஒரு மினி சீரீஸ்ன்றப்ப கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தால் பார்த்திங்கன்னா வாங்குகிற பையர்ஸுக்கு பார்த்திங்கன்னா பெனிஃபிட் தான். அது எப்படி இருக்குது டிசைனை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொருத்தரோட தனி விருப்பம் தான். எனக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது. உள்ளே நல்லா இருக்கா, மேட்ரு கரெக்டாக இருக்கா, அது போதும் நமக்கு, அவ்வளோதான். ஸோ டிசைன் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்டு இந்த வட்டம் கலர் ஆப்ஷன்ஸும் நிறையா கொடுக்குறாங்க போல். ரோஸ் கலரு, லைட் க்ரீனு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு. ஸோ கலர் ஆப்ஷன் நிறையா இருக்க போகுது. இப்போ டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.3 இன்ச்சு உங்களுக்கு வந்து 1.5K ரெசல்யூஷனில் OLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்க போது. LTPO டெக்னாலஜியும் பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் 6.3 இன்ச் முன்னாடிலாம் 6.1 இன்ச் வரும் மினி சீரீஸ்ன்றப்ப. இப்போ 6.3 இன்ச் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் மார்க்கெட்டில் விலை போக மாட்டேங்குதுன்னு 6.7 வந்து நார்மல் ஃபோன் வருது. 6.3 இன்ச்சு பார்த்திங்கன்னா மினி ஃபோனுன்ற பேரில் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது. கொஞ்சம் காம்பேக்டாக பார்த்திங்கன்னா மற்ற டிவைஸை கம்பேர் பண்ணும்போது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு சேர்ந்து வரும்போது டிஸ்பிளேல எந்த ஒரு பஞ்சாயத்தும் பார்த்திங்கன்னா இருக்காது. பீக் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸுக்கு என்ன ப்ரொடக்ஷன் வரப்போகுது, கார்லிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் கொடுக்குறானா இல்லை வேறு ஏதோ பிராண்டுக்கு வந்து கொடுக்குறானா என்னன்றது பார்த்திங்கன்னா அடுத்து தான் தெரியும். இப்போதைக்கு டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 1.5K ரெசல்யூஷனு 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்திங்கன்னா இருக்க போகுது. அடுத்தபடியாக டியூயல் ஸ்பீக்கரு, இதில் LPDDR5X ரேமு, UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 13 சீரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா கூட. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 எலைட்டுன்றப்ப ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா 50,000 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா iQOO 13 இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸை இது பண்ணுற மாதிரி தான் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். 50,000 ரூபாய்க்கு இந்த மினி சீரீஸ் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றதே சொல்லுங்கள். ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, பீக்கில் கொடுத்துருக்காங்க. கேமரா, இதில் தான் எனக்கு ஒரு ஆச்சரியமே. ஒன் ப்ளஸ்ஸாக இப்படி பண்ணுறான் அப்படின்றது. ஏன்னா 13 ஆர்லைன் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தானா அதுவே எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா அவன் இத்தனை நாளாக ஆர் சீரீஸு மற்ற சீரீஸ்லாம் ப்ரைமரி 50 மெகாபிக்சல் இருக்கும், அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல் கொடுத்து முடிச்சிடுவேன், இல்லை 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்து முடிச்சிடுவேன். இதில் 50 மெகாபிக்சல் ப்ரைமரி வித் ஓஎஸோடு இருக்குது. சோனி சென்சார் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் 50 மெகாபிக்சலாம். அப்போ அல்ட்ரா வைடு எங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுன்றாங்க. ஆனால் முக்கால்வாசி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் 50 மெகாபிக்சலுக்கு இருக்குது. 2 கேமரா தான் மொத்தமே. அல்ட்ரா வைடு கொடுக்காம ப்ரைமரியும் டெலிஃபோட்டோவும் இருந்தால் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஆனால் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் பக்காவாக இருக்கும் டெலிஃபோட்டோவில். ஒரு க்ரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ஒயிட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க வ்ளாகுக்கு. பட் ஒயிட் ஆங்கிளை கட் பண்ணிட்டு வெறும் டெலிஃபோட்டோ மட்டும் கொடுத்தா ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32ன்றாங்க, சில பேர் 50 மெகாபிக்சல்ன்றாங்க. அது இன்னும் தெளிவாக தெரில. ஆனால் பின்னாடி மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை இருக்குது. ஸோ என்னவாக இருந்தாலும் ஓகே தான். இவங்க வந்து மேக்ரோ கொடுக்காம ஒயிட் ஆங்கிள் கொடுத்தாலும் ஓகே தான், டெலிஃபோட்டோ கொடுத்தாலும் ஓகே தான். அந்த விதத்தில் தப்புச்சொன்றிருந்துக்க வேண்டியதான். பேட்ரின்னு பார்க்கும்போது 6000 mAhக்கான பேட்ரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ ஒரு காம்பேக்டான ஃபோனுக்கு 6000 mAh பேட்ரி, அதுவும் பவர்ஃபுல்லான ப்ராசரோடு சேர்த்து வச்சு பார்க்கும்போது இது ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே ப்ரைஸிங் பண்ணால், 40 to 50க்குள்ளே ப்ரைஸிங் பண்ணால்
உண்மையிலேயே ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டி சீரீஸ்ன்னு வந்தால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா ஒன் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் டி சீரீஸ் வந்து நல்லாவே ஒரு ஃபேமான ஒரு சீரீஸு. அதுக்கப்புறம் தான் ஆர் சீரீஸ் கொண்டு வந்தானுங்க. ஸோ டீயாக வந்தால் எனக்கு தெரிஞ்சு ஹிட் அடிக்கும். இல்லை மார்க்கெட்டில் மற்ற பிராண்ட்லாம் மினின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க, மினின்னு வச்சா தான் அவங்க சேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சானா மேபி. ஏன்னா டி சீரீஸை தூக்கிட்டு தான் ஆர் சீரீஸ் கொண்டு வந்தால் மேபி இந்தியாவில் மினின்ற பேரில் தான் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லீக்ஸு டிசைன்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் எதெல்லாம் பெட்டராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்ரி. ஸோ 4 விஷயமே பார்த்திங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. இவங்க வைக்கிற ப்ரைஸிங்கை பொறுத்து தான் இதை வாங்கலாமா வேணாமன்றத முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். மினி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்து எந்த ஃபோனை பற்றி போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பின்னாடி புதுசாக கார் வந்து எனக்கு பிடிச்சி போய் வாங்கியிருக்கேன். ஹாட் வீல்ஸும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த எங்கே இருக்குது ஹாட் வீல்ஸ் தெரியுதா, குட்டி கார். இந்த ஹாட் வீல்ஸும் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே வாலில் வந்து ஹாட் வீல்ஸோட எல்லா கலெக்ஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்டுக்கு. ஸோ யாரெல்லாம் ஹாட் வீல்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இதுக்கான பை லிங்க் வேணுனாலும் வி ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ நண்பா, பை.